Hello friends, welcome to Trending Marks channel. நம்ம சேனலில் பிஜிடிஆர்பியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம் அண்டு மாடல் கொஷின்ஸும் பார்த்துட்ருக்கோம். ஸோ பிஜிடிஆர்பியோட மாடல் கொஷின்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ரேஷன் ரிசர்ச்லேருந்து மாடல் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன இருக்குன்னு, if the criminal problem has an unbounded solution then dual has. ஸோ criminal problem வந்து unbounded solution-ஆக இருந்துச்சு அப்படின்னா dual ப்ராப்ளமோட சொல்யூஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து அன்பவுண்டடாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு டூயலில் நோ ஃபீஸிபிளாக இருக்கும், நோ ஃபீஸிபிள் சொல்யூஷனாக இருக்கும். நோ ஃபீஸிபிள் சொல்யூஷனுக்கு தான் இதோட ஆன்சர். ஸோ நோ ஃபீஸிபிள் சொல்யூஷன் ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், the algebraic sum of gains and losses of all the players is zero called. ஸோ algebraic sum of gains and losses of the players is zero-னா நம்ம அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அந்த கேம் நேம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜீரோ சம் கேம், ஜீரோ சம் கேம். ஸோ சம் பண்ணும்போது எனக்கு ஜீரோ வேல்யூ கிடைக்குது, அதனால ஜீரோ சம் கேம். ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காண்டி சொல்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின், the zero sum game can be represented by using. ஸோ எதை ரெப்ரசன்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பே ஆஃப் மேட்ரிக்ஸ்னு ரெப்ரசன்ட் பண்ணி தான் நம்ம வந்து ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவோம். ஸோ பே ஆஃப் மேட்ரிக்ஸ் தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், எஃப்சிஎஃப்எஸ் இஸ் கியூவிங் தியரம் இஸ். ஸோ எஃப்சிஎஃப்எஸோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கியூவிங் தியரில் எஃப்சிஎஃப்எஸோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ்டு. ஸோ இதுதான் வந்து எஃப்சிஎஃப்எஸோட ஃபுல் ஃபார்ம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், அசைன்மெண்ட் ப்ராப்ளம் இஸ் ஏ பர்டிகுலர் கேஸ் ஆஃப். ஸோ அசைன்மெண்ட் ப்ராப்ளம் எதோட பர்டிகுலர் கேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. எதோட பர்டிகுலர் கேஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அசைன்மெண்ட் ப்ராப்ளமும் டிரான்ஸ்பரேஷன் ப்ராப்ளமும் இஸ் சேம், ஒரு பர்டிகுலர் சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அசைன்மெண்ட் ப்ராப்ளம் வந்து டிரான்ஸ்பர்டேஷன் ப்ராப்ளமோட ஒரு பர்டிகுலர் கேஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், இன் டிபி த மோஸ்ட் அக்யூரேட் மெத்தட் இஸ். ஸோ டிரான்ஸ்பர்டேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம் இல்லையா, டிரான்ஸ்பர்டேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு 5 மெத்தட் இருக்குது. ஸோ டிரான்ஸ்பர்டேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற 5 மெத்தட் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து NWCR, ஸோ நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல்னு சொல்லுவோம். அடுத்து செகண்ட் மெத்தட் LCM, அதாவது லீஸ்ட் காஸ்ட் மெத்தட்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து காலம் மினிமம், இன்னொன்று வந்து ரோ மினிமம் சொல்லுவோம். ஸோ ரோ மினிமம். நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் ஒன் வந்து VAM, வோகல் சப்ராக்ஷன் மெத்தட் ஆர் மோடி மெத்தடுன்னு சொல்லுவோம். ஓகே தானே? ஸோ இந்த அஞ்சு மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டிரான்ஸ்பரேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். இதில் நமக்கு அக்யூரேட்டாக ஆன்சர் எதில் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. அக்யூரேட்டாக நம்மளோட ஆன்சர் கரெக்டாக எதில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, VAM மெத்தட் சால்வ் பண்ணும்போது தான். VAM மெத்தட் ஆர் மோடி மெத்தட்னு சொல்லுவோம். ஸோ வோகல் சப்ராக்ஷன் மெத்தட் சால்வ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து டிரான்ஸ்பர்டேஷன் மெத்தடில் அக்யூரேட் ஆன்சர் கிடைக்கும். ஸோ வோகல் சப்ராக்ஷன் மெத்தட் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், ஹாங்கோரியன் மெத்தட் இஸ் ஆன். ஸோ ஹாங்கோரியன் மெத்தட்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஸோ எந்த ப்ராப்ளமை நம்ம ஹாங்கோரியன் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அசைன்மெண்ட் ப்ராப்ளமை தான் நம்ம எதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம்னா ஹாங்கோரியன் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி, அசைன்மெண்ட் மெத்தட். நெக்ஸ்ட் கொஷின், ரூட்டிங் ப்ராப்ளம் ஆல்சோ கால்டு. ரூட்டிங் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, ரூட்டிங் ப்ராப்ளம்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கும் ஓஆர்எல். ஸோ அந்த ரூட்டிங் ப்ராப்ளமில் நம்ம வேறு மாதிரி எப்படி சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரூட்டிங் ப்ராப்ளமை நம்ம இன்னொன்று என்ன சொல்லலாம்னா ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம். ஸோ ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம்ஸை ரூட்டிங் ப்ராப்ளம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஷின், டைனமிக் ப்ரோக்ராமிங் இஸ் ஏ. ஸோ டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது சிங்கிள் ஸ்டேஜா இல்லை மல்டி ஸ்டேஜா 2 ஸ்டேஜான்னு கேட்டிருக்காங்க. ஸோ டைனமிக் அப்படிங்கிறது மல்டி ஸ்டேஜ் தான். ஸோ டைனமிக் ப்ரோக்ராமிங்கிறது மல்டி ஸ்டேஜ் ப்ரோக்ராமிங். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், டைனமிக் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் இஸ் ஏ
எதை எதை நம்ம எதை யூஸ் பண்ணி ப்ராப்ளம் எதுக்காக சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஸோ டைனமிக் ப்ரோக்ராம்ங்கிறது எதுக்காக சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா, டிசிஷன் மேக்கிங்க்காக தான் நம்ம டைனமிக் ப்ரோக்ராமிங்கை யூஸ் பண்ணுறோம். ஸோ டிசிஷன் மேக்கிங் ப்ராப்ளம். ஸோ டைனமிக் ப்ரோக்ராம்ங்கிறது என்னென்னா டிசிஷன் மேக்கிங் ப்ராப்ளம். ஓகே. ஸோ 10 கொஸ்டின்ஸ் தான் இதுலேயும் ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சது. டிஆர்பியில் நோட்டிஃபிகேஷன் பிஜிடிஆர்பி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டைம் ரொம்ப கம்மி தான். எக்ஸாம் டேட் ஆல்சோ ரிலீஸ்டு. நமக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 70 டேஸ் தான் மிச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் போனால் 70 டேஸ் தான் மிச்சம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டைமை ரொம்ப வேஸ்ட் பண்ணாதீங்க. ரிவிஷன் பண்ணுங்கள். படித்தது எல்லாத்தையும் ரொம்ப ரிவிஷன் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் நிறையா சால்வ் பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண கற்றுக்கங்க. ரொம்ப டைம் கம்மி. 3 ஹார்ஸ் வந்து நமக்கு பத்தவே பத்தாது. கண்டிப்பாக 3 ஹார்ஸுங்கிறது நமக்கு வந்து ரொம்ப மினிமம் டைம் தான். இந்த 3 ஹார்ஸையும் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாமல் எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி சால்வ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ண முடியும் எல்லா கொஷின்ஸ்க்கும் அப்படிங்கிறத ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாமல் எக்ஸாம் எல்லாருமே நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.